அதுக்கு அடுத்தபடியாக எல்லா பரிசுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கடற்கரை சேர்ந்த அதுக்கு அடுத்தபடியாக மேட்டுப்பட்டு சிவா பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் ஃபைனல் ஆதி, வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் த மேட்ச் இன் செமிஃபைனல் ஒயிட் கார்த்திக், அவர் வரல, மாணிக்கம் வாங்குறாங்க, வாழ்த்துக்கள். பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பெஸ்ட் பவுலர் ஒயிட் கார்த்திக். மேன் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனல் ஸ்டாலின். நான்காம் பரிசு 10,014 வழங்குகிறார் கவுன்சிலர் அன்பரசன் அவர்கள். அடுத்த ஊராட்சி மன்ற 4th பிளேஸ் மணல்மேடு MCC, வாழ்த்துக்கள். ஒவ்வொரு போட்டிக்கும் கோப்பை வழங்குகிறார். 3rd பிளேஸ் வடுகப்பட்டி, வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களை பரிசு 20. 2nd பிளேஸ் MMCC கரூர், வாழ்த்துக்கள் மாணிக்கம். 1st பிளேஸ் வெள்ளோடு, வாழ்த்துக்கள். படம் வழங்குகிறது. இப்பொழுது புயல் அனைவருக்கும் மெடல் வழங்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு MCC அணியின் இளம் வீரர்கள் வருகின்ற அனைவருக்கும் வருகின்ற அனைத்து ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நண்பரை வழங்கிய பரிசுகள் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு பெருக்கத்து விழா திருவிழா நடத்திவிட்டது. நன்றி, வணக்கம். யூடியூப்ல போட்டுருக்கீங்களா? ஃபைனலில் வின் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாலே 6 கொடுத்துட்ட நீ, அதுக்கப்புறம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்த நீ? இல்லைண்ணா, நான் ஃபீல்டிங் நிற்கிறப்பே போன ஓவர் சீக்கில் போட்டு ஒரு அண்ணே 6 அடிக்க விட்டார். ஓவர் சீக்கில் போடக்கூடாதுன்னு வந்து நினச்சி ஃபஸ்ட்டு பாலே போட்டு அடிக்க விட்டு, அப்புறம் அரவுண்டு போட்டேன். இவங்க பவுலர்ஸ் இவங்க அடிக்க விட்டா நம்ம அமைதியாக இருக்கோம் போடுங்கன்ட்டு. யாராவது ஒரு ஆள் வந்து பக்கத்தில் வந்து டே தம்பி இந்த விக்கெட்டுக்கு இந்த பால் செட் ஆகுண்டா அப்படின்னு எதிர்பார்க்குற சொல்லுவாங்கன்னா, வெளியே நின்றுட்டு ஒரு பேட்ஸ்மேனுக்கு குழு கொடுக்குற மாதிரி இவங்களே சொல்கிறாங்க, ஸ்லோயர் போடாத, குத்தி போடு, இப்படி போடு, அப்படி போடுங்கிறாங்க. அப்போ அவன் டேரெக்டாகவே அந்த பாலுக்கு ரெடி ஆகிடுவான். அதை யாருமே சொல்லாமல் ஒரு ஆள் பக்கத்தில் வந்து தம்பி இந்த விக்கெட்டுக்கு இந்த பால் சூட்டபுள் ஆகுண்டா, அதை போடுறா, இடையில ட்ரை பண்ணுறான்னா ஓகே. 26 ரன் அடிக்கணும், பட் 26 ரன்னுமே நம்மளை ஒரு நம்பிக்கை இல்லாமல் கொடுக்குறாங்களோ அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்க மாதிரி இருக்குது. நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன சொன்னேன், 2 பால் ஃபஸ்ட்டு சேஃபாக போட்டு கேமுக்குள்ளே வந்துரு, அதுக்கப்புறமா நீ என்ன ட்ரை பண்ண சொன்னேன், வந்தப்பனே சொன்னேன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு பாலே ட்ரை பண்ணி அடி வாங்கினோடனே கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் நறுக்கு இருந்துச்சு. அது இருந்தாலும் அடுத்த 2 பால் கார்டு மாற்றி போட்டோன்னே எனக்கு நான் நினச்சேன் போட்டுருவேன்னு நினச்சி அதே மாதிரி கரெக்டாக 2 பால் நாட் போட்டேன். அது அந்த 6 போனது வந்து அது பேட்டில் இருக்காது, கரெக்டாக எஜ் எடுத்து கரெக்டாக வெளியில் போயிடுச்சு. அது இப்போ அந்த ஃபீல்டிங் சார் போயிடுச்சா, அதனால் அப்புறம் ஒரு தான் போச்சு, ஒன்றும் பிரச்சனை. நான் நம்பிக்கை இருந்துச்சு போட்டுருவேன் அதெல்லாம். ஓகே, அதனால் சூப்பர், நல்லா முடிச்சு கொடுத்தீங்க மேட்ச் ஸ்டாலின், வாழ்த்துக்கள்.